என்டிஏ கூட்டணியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இணைந்திருக்கிறது. டிடிவி தினகரனிடம் இருக்கக்கூடிய ஓட்டுகள் அதிமுக ஓட்டுகள்தான், அதனால் எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது என்று கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் திமுகவிலிருந்து சூரியன் குண்டான் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த டிடிவி தினகரனுடைய என்டிஏ கூட்டணி ஒரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு வலுவான கூட்டணியை அமைக்க கூடுமா சார்? கண்டிப்பாக முடியும். ஏனென்றால் ஹலோ சார், இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லலாம் சார். சூரியநாராயணன் பேசுறோமா? யார் பேசணும் சார்? ஹலோ சார், இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சார். அதாவது போன தடவை திமுக ஜெயிச்சது, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஓட்டு சதவீதம் 2.5 லட்சம் ஓட்டுகள் தான். தமிழகம் முழுவதும் 2.5 லட்சம் ஓட்டுகளில் தோற்றது ஏடிவிகே அதிமுக எடப்பாடி தலைமையில. ஆனா அந்த டைம் கிட்டத்தட்ட 35 to 40 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக தோற்றது டிடிவி தினகரன் ஓட்டுகளினால் தான். குறிப்பாக சொல்லப்படுவதால் பாஜகவுடைய ஹெச் ராஜா என்பவர்கள் காரைக்குடியில் இருந்தபோது நம்பர் 1 வந்து டிஎம்கே வந்து நம்பர் 2 நம்பர் 3க்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து 2 லட்சம் ஓட்டுகள். அதனால் டிடிவி தினகரனுடைய பிஜேபி கூட்டணி சேர்ந்ததால் நிச்சயம் எடப்பாடி கூட்டணி, அதாவது தேசிய முன்னேற்ற என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு ஆப்பர்ச்சுனிட்டிகள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்படுவதால் அமமுக உடைய டிடிவி தினகரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 30 சட்டமன்ற தொகுதிகளில் குறைந்தபட்சம் 12,000 ஓட்டிலிருந்து அதிகபட்சம் 35,000 ஓட்டு வரைக்கும், ஈவன் சில தொகுதியில 40,000 ஓட்டுகளையும் அவர் வைத்துள்ளார். அந்த ஓட்டுகள் அதிமுகவுக்கு மாறினால் நிச்சயம் என்டிஏ கூட்டணி வெல்வதற்கு முதற் காரணமாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனா கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக டிடிவி தினகரனுடன் கூட்டணி இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும். இதற்கு முக்கிய காரணம் டிடிவி தினகரன் இல்லாததுதான். இது வரவேற்க துவந்தது. இது என்டிஏ கூட்டணியை மிகவும் வலுப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார், இப்போ என்டிஏ கூட்டணியில பாமகவை தொடர்ந்து டிடிவி தினகரன் நினைச்சிருக்காரு. ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளராக இருந்த வைத்தியலிங்கம் திமுகவில் நினைச்சிருக்காரு. ஓபிஎஸ்னோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு 3 சீட்டுகள் கொடுக்கப்படும். அந்த 3 சீட்டுகளில் அதிமுகவும் என்டிஏ கூட்டணியும் அந்த 3 தொகுதிகளில் நிற்காது. அவர்களை வெற்றி பெற வைக்கும். அதற்கு அதிக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே போல் டிடிவி தினகரனுக்கு 6 to 7 சீட்டுகள் கொடுக்கப்படும். நிச்சயம் அது வந்து பிஜேபிக்கு எதிர்பார்க்கின்ற 35 தொகுதிகளில் ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும். இன்னும் சொல்ல போனால் டாக்டர் ராமதாஸ் வந்து அன்புமணியும் தேர்ந்தெடுத்த காரணத்தால் டாக்டர் ராமதாஸுக்கும் 4 to 6 தொகுதிகள் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. முக்கியமாக என்டியோட முக்கிய எண்ணமே எதிர்கட்சிகளின் ஓட்டுகள் சிதறாமல் இருக்க வேண்டும் என்பதுதான். டாக்டர் ராமதாஸுடைய பட்டாள மக்கள் கட்சி, ஓபிஎஸ் உடைய கட்சி மற்றும் அமமுக தினகரனுடையும் சேரும்போது என்டிஏ ஓட்டுகள் சிதறாமல் இருக்கும், அதிமுக ஓட்டுகள் சிதறாமல் இருக்கும். இதனால் ஆன்டி டிஎம்கே உடைய ஓட்டுகள், அதாவது திமுகவுடைய ஆன்டி டிஎம்கே ஓட்டுகள் ஆல்ரெடி விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் சிதறுது. மற்றும் விஜய் அண்ட் அதிமுக சிதறும் போது ஏடிஎம்கே வளர்க்கும். அதே போன்று கிறிஸ்துவர்களுடைய ஓட்டும் விஜய்க்கு பெறும்போது திமுகவுக்கு இதில் கொஞ்சம் பாதிப்புகள் இருப்பதற்கான பிரகாசமான சான்று இருக்கிறது என்று என்னுடைய கருத்து. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.